நீங்கள் எடப்பாடி கூட போய் கூட்டணுன்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியால் எப்படி ஜெயிக்க முடியும்? யார் ஜெயித்திருக்கா? நான் எப்படி ஆணித்தரமா நீங்க எதிரியா நினைச்சு பொறுமையிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னு நான் சொல்றது ஆதாரத்தின் அடிப்படையில். என்ன ரீல விட்டுட்டு இருந்தீங்க? விஜய்க்கு 20% ஓட்டு விக்கிரவாண்டியில இருக்குது. என்ன ஓட்டு இருந்தது உங்களுக்கு? என்ன கண்ட்ரோல் இருந்தது? எங்க 36% வாக்கெடுத்த எடப்பாடிக்கு அங்க கண்ட்ரோல் இல்லையே. என்னையா விஜய், நீங்களே வியாபாரம் தானே பண்றீங்க. உங்க பாப்புலாரிட்டியை வச்சு குழப்ப அரசியலுக்கு தானே வாரீங்க. 234 போட்டுவிட மாட்டீங்க, பிரச்சாரம் பண்ணிட மாட்டீங்க. உங்க கேண்டிடேட்ஸே இடையில ஓடிடுவான். விஜய் மாற்றா வராருன்னு சொன்னது விஜய் ஏமாற்று, விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு, செடியா பேச முடியல அவராலன்னு அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு. நாளைக்கு இந்தியா டுடே மணியே பேசுவார். விஜய் வெத்து வெட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு, தெளிவில்லை, சீமான் என்ன இருந்தாலும் தெளிவா இருக்கிறாப்புல, நான் சொன்னது தவறு, சீமான் தான் ஏறி போவாருன்னு இந்தியா டுடே மணியே நாளைக்கு பேசுவார். இன்னொன்று விஜய்க்கு சொல்றேன், வல நிரூபிக்காத சிவாஜி ஜானகி தலைமை ஏற்றது சந்தர்ப்பவாத அரசியல் நிலைப்பாட்டா மக்கள் பார்த்தான். 84 அண்ணன் சிவாஜி நின்று இருந்தாருன்னா 10-12% வாக்கு அவர் சிஎம்னு எடுத்திருப்பாங்க. ஆனால் அவர் ஜானகியை முதுகில் குத்தினார்கள், என் அண்ணியை முதுகில் குத்தினார்னாப்புல. அண்ணி தலைமைக்கு விழுந்த கேண்டிடேட் எல்லாம் சேர்ந்து 12% ஓட்டு எடுத்தாங்க. ஐயா சிவாஜி தலைமையில் நின்று 50 கேண்டிடேட்டில் ஒரு 3 பேர், அண்ணன் சிவாஜி, தொண்டைமான் ராதாகிருஷ்ணன், எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இந்து நாடார்கள் போட்டான். சிவாஜிக்கு மேலே ஒரு நன்றி உணர்வில் ராதாகிருஷ்ணனுக்கு போட்டான். அந்த 3 கேண்டிடேட் தான் அதில் ஒரு நல்ல டெபாசிட் எடுத்து ஒரு நல்ல ஓட்டு எடுத்தது. மற்ற எல்லா கேண்டிடேட்டும் அடி வாங்கி ஆவரேஜாக 50 கேண்டிடேட் எடுத்தது 6%. ஜானகி அம்மையார் கேண்டிடேட் எல்லாம் எடுத்தது 12%. இந்த 6% தான் ஜானகிக்கு இதே கீழே தள்ளிச்சு. நீங்கள் எடப்பாடி கூட போய் கூட்டணுன்னா ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியால் எப்படி ஜெயிக்க முடியும்? யார் ஜெயித்திருக்கா? விக்கிரவாண்டி நீங்க பார்க்கலையா? விக்கிரவாண்டி நீ வந்ததும் இன்னொன்று சொல்றேன். ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொன்னாரு? விஜய்க்கு 1 கோடி ஓட்டு இருக்குன்னாரு. சொன்னாரா இல்லையா? எல்லா ஊடகவியலாட்டையும் சொன்னாரா இல்லையா? விக்கிரவாண்டியில் 20% விஜய்க்கு இருக்குன்னாரு. நான் தான் சொன்னேன், போலரைசேஷன் வரும். ஒன்றும் விஜய்க்கு ஈர மண்ணும் இல்லை, எருக்கட்டி சாம்பலும் இல்லை, ரசிகம் இருப்பான், ஓட்டரா இல்லை. விக்கிரவாண்டியில் உங்களுக்கு உச்சக்கட்ட அவமானம். நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்த பிறகும் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. விஜய்க்கு 50,000 ஆன்லைன் உறுப்பினர் என்னங்க எங்க போனான்? விக்கிரவாண்டியில். இன்னும் 1000 ஃப்ராடு சர்வே அதெல்லாம் பண்ணுவீங்க. உங்க எல்லா இதுவும் மோசடிங்கிறது ஃப்ராடுங்கிறதுக்கு விக்கிரவாண்டியை வச்சு பூதி பறக்க விடக்கூடிய பலூன்ல பல நிரூபிக்காரங்க ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிடுவேன். இந்தியா டுடே மணி நேரில் பேசுவோமா? உண்மை என்கிட்ட இருக்கு, டேட்டா என்கிட்ட இருக்கு. கடந்து போன விஷயத்தில் யாரும் மறுத்து பேச முடியாது. உண்மையும் நேர்மையும் சத்தியத்தின் மகனான்னு ரவீந்திரன் துரைசாமி பேசுறேன். மோசடி வேலைகளை நடத்த விட மாட்டேன். என்ன மோசடி வேலை பண்ணீங்க? ஏன் நோட்டா ஜெயிக்கும்னு சொன்னீங்களா இல்லையா? விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் திமுக அரசுக்கு பெரிய எதிர்ப்பு வரும். நீங்களே போலிங் குறையும், நீங்களே போலிங் கூடிச்சு, திமுகவுக்கு போலிங் கூடிச்சு. உதயநிதி தான் அதை முன்னெடுத்து நடத்தினார். லெப்ட் ஹேண்ட்ல விஜய் டீல் பண்ணிட்டு போயிட்டாரு விக்கிரவாண்டியில். நான் எப்படி ஆணித்தரமா நீங்க எதிரியா நினைச்சு பொறுமையிட்டு இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாருன்னு நான் சொல்றது ஆதாரத்தின் அடிப்படையில். தரவுகளின் அடிப்படையில். நடந்த விஷயத்தில் யாரும் போய் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா அவன் நாணயமற்றவன். நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ப்ரெடிக்ட் பண்ணலாம். நான் சீமானை பற்றி இதுவரை எதுவுமே தவறா ப்ரெடிக்ட் பண்ணல. விக்கிரவாண்டியில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு வந்துருங்கிற மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி கள்ள கப்சாக்களையும் மோசடி வேலைகளையும் மார்க்கெட்டிங்காக பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் போலரைசேஷன் தாங்க நடக்கும். திமுக 55% மேல எடுக்கும், 63 எடுத்தாங்க. உதயநிதி பிரச்சாரம் அது இதுலாம் நான் ஒன்றும் கம்பி கட்ட தயார் இல்லை. திமுகவுக்கு அந்த பலம் இருக்குது. அந்த வெற்றியை உதயநிதி ஸ்டாலின்ட்ட அந்த கட்சி கொடுக்குறாங்க. அது அவங்க விருப்பம். நானும் அந்த யதார்த்தத்தை சொல்றேன். கமலஹாசன் கனிமொழி இல்லாமலே உதயநிதி பிரச்சாரம் பண்ணி அந்த வெற்றியை பெற்றனால லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி டீல் பண்ணிட்டு போயிட்டாரு விஜயங்கிறத நானும் சொல்றேன். 25% தாண்டுவாரு டாக்டர் ஐயான்னு சொன்னேன். என்ன ரீலில் விட்டுட்டு இருந்தீங்க? விஜய்க்கு 20% ஓட்டு விக்கிரவாண்டியில் இருக்குது. என்ன ஓட்டு இருந்தது உங்களுக்கு? என்ன கண்ட்ரோல் இருந்தது? எங்க 36% வாக்கெடுத்த எடப்பாடிக்கு அங்க கண்ட்ரோல் இல்லையே.
சீமானுக்கு 1% ஓட்டு தானே வந்தது. அப்போ தானே சீமான் தெளிவாக புரிஞ்சாரு எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு, ஜெயலலிதா மாதிரி கண்ட்ரோல் கிடையாதுன்னு அப்போ தானே புரிஞ்சாரு. அப்போ நான் விக்கிரவாண்டியை பற்றி சொன்னது கரெக்டு. ஐயநாத சகோதரர் கூட தமிழ் தேசியம் எழும்பும், சீமான் எழும்புவார்னாரு. நான் போலரைசேஷன் தான் சொன்னேன், எடுத்து பாருங்க. அதே ரவீந்திரன் துரைசாமி இப்போ சொல்கிறேன், பெரியார் மண் இல்லை பெரியாரே மண்ணுன்னு சீமான் சொல்கிறதுக்கு பெரிய பேக்கிங் வரும். 5 பிராமணர் கேண்டிடேட் போடுறாரு, இந்த நாடார்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. தேவேந்திர குல வேளாளர்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம் இல்லை, சீமான் தான் பட்டியல் வெளியேற்றம் சொல்கிறாருன்னு சப்போர்ட் பண்ண தயாராக இருக்காங்க. களம் தெரியுமா? ஏசி ரூமில் இருந்து என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அரசியல் விமர்சன நண்பர்களுக்கு கேட்குறேன். ஸோ நாம் கணிச்சு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும். அதைத்தான் சொல்கிறோம். பல நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது எடப்பாடிக்கு தெரியும். அப்போ என்ன சீட்டு தரப்போறாரு? அதுபோல் பிஜேபியும் அந்த கூட்டணியில் விஜய்க்கு சீட்டு கொடுக்கறது, எடப்பாடி உங்கள் கோட்டாலேருந்து கொடுத்துடுங்க, பல நிரூபிக்காத விஜய் ஓட்டெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வராது, அபிமானம் தான் ஓட்டல்ல, விஜய்க்கு ஃபேன்ஸ் தான் ஓட்டல்ல, பவன் கல்யாணுக்கு தான் ஓட்டு, அல்ல அர்ஜுனுக்கு ரசிகர்கள் தான். வித்தியாசம் தெரியுதா விஜய்? அப்போ உங்கள் கோட்டாலேருந்து சீட்டு கொடுத்துடுங்க, சிஏ எதுக்குறாரு, வக்போட எதுக்குறாரு, அவர் ஓட்டெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு பாஜக சொல்லுவாங்க. இதுதான் உங்கள் நிலைமை. எவ்வளோ விக்கெட்டில் மாட்டிக்கிட்டீங்க. நெகட்டிவாக வரக்கூடாது. மோடிக்கு 2 சீட்டு வந்துருங்கிற ஜான் ஆரோக்கியசாமிக்கு வன்மத்துக்கும் வஞ்சக எண்ணத்துக்கும் 24 நீங்கள் கேண்டிடேட் போடலை. நான் சொன்னேன் இல்லையா, நல்ல களம் 24 போடுங்கன்னு. இன்னைக்கு போட்டிருப்பீங்கன்னா உங்களுக்கு சகாதேவ மாதிரி சொன்னேன். இன்னைக்கு அந்த ஓட்டுக்கு உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்குமே. இப்போ நம்ம தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்னா கஷ்டம். உங்களுக்கு கேண்டிடேட் கிடையாது. அது இன்வெஸ்ட் பண்ண மாட்டான். பார்லிமெண்ட்லனா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், அசம்பிளில் அறுவடை பண்ண பார்ப்பான். என்னையா விஜய், நீங்களே வியாபாரம் தானே பண்ணுறீங்க, உங்கள் பாப்புலாரிட்டியை வச்சு பொழப்பு அரசியலுக்கு தானே வாரீங்க. நீங்கள் பொழப்பு அரசியல்வாதிங்கிறதுக்கு தான் 1000 உதாரணம் ரவீந்திரன் துரைசாமியால் சொல்ல முடியுமே. ஜெயலலிதா போய் நின்னதே பொழப்பு தானே, வேற என்ன இருக்கு அதில்? அப்போ நீங்கள் பொழப்புக்கு வரும்போது உங்கள் ரசிகனுக்கு அவனுக்கு தெரியாதா? அவன் எப்படி முட்டாள்தனமாக அசம்பிளி எலெக்ஷனில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவான்? என்ன லாபம் வரும் அவனுக்கு? பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்றுப்பீங்கன்னா 1 கோடி 2 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணவன் அவன் ஓட்டை காட்டிக்கிட்டு 6 தொகுதிக்குள்ள ஒரு தொகுதியை குறி வச்சு ஒரு அலையன்ஸில் எம்எல்ஏ டிக்கெட் வாங்கிடுவான். விஜயகாந்துக்கு ஜாக்பாட் விஜயகாந்தை நம்பி 29 எம்எல்ஏ ஆன மாதிரி விஜயை நம்பி தோத்தாலும் 39 பேர் மக்களவையில் ஓட்டு எடுத்து எம்எல்ஏ ஆயிரலான்னு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவான், செலவு பண்ணுவான். நான் அதைத்தானே சொன்னேன். சகாதேவ மாதிரி சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டு இப்போ 234 போட முடியாமல் திணறிக்கிட்டு. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்கள் 214 போடுவீங்கன்னா சாட்சாச் எடப்பாடிக்கு செம அடி. தோத்து போன எடப்பாடிக்கிட்ட இருந்து 4 ஓட்டை எடுத்தாதான் மற்ற எல்லாத்துக்கிட்டே இருந்து 2 ஓட்டை எடுக்க முடியும். நீங்கள் 3 ஓட்டு உங்களுக்கு விழுந்துன்னா 2 ஓட்டு ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடிக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஓட்டு. கருப்பு எம்ஜிஆர் ரெட்டலை ஓட்டை எடுத்த மாதிரி, எம்ஜிஆர் ஆட்சிக்கு ரெட்டலை ஓட்டை கமலாசன் எடுத்த மாதிரி நீங்களும் ரெட்டலை ஓட்டை தான் எடுப்பீங்க. இதுக்கு எடப்பாடி பயந்தாருன்னா அந்த அச்சத்தில் ரேட்டில்ட் ஆகி உங்களுக்கு சீட்டு தருவார். இது ஒன்று தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய சான்ஸு, வேற எந்த சான்ஸும் உங்களுக்கு இல்லை. 234 போட்டுவிட மாட்டீங்க, பிரச்சாரம் பண்ணிவிட மாட்டீங்க. உங்கள் கேண்டிடேட்ஸே இடையில ஓடிடுவான். என்ன லட்சத்துக்கு ஓட்டு போடுற இப்போ நிற்கிறான், எதுக்கு போடுறான், அதில் பணத்தை செலவழிச்சாலும் அடுத்து பார்லிமெண்ட் வரும், பார்லிமெண்ட்லேயே மூழ்கி போயிடுவீங்க நீங்கள். அப்போ நீங்கள் அது ராங் ஸ்ட்ராட்டஜி. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சகாதேவ மாதிரி நல்லது சொன்னேன், கேட்கல. இப்போ சிரமப்படுறீங்க, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இல்லை, குழப்பத்தில் இருக்கிறீங்க. சீமான மாதிரி துணிச்சலா 214 நிற்கிறேன், ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலன்னு சொல்றது சீமான் தாண்டா சுத்த வீரன் அப்படின்னு மக்களே சொல்றான். சீமானுக்கு தான் ஓட்டு போடணும்னு, திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு உங்களை நோக்கி வந்தவனே இன்னைக்கு சொல்றான். விஜய் மாற்றா வாராருன்னு சொன்னதே விஜய் ஏமாற்று, விஜய் குழப்பத்தில் இருக்கிறாரு, ஸ்டெடியா பேச முடியல அவராலன்னு அந்த ஓட்டெல்லாம் சீமானுக்கு ஆதரவாக பெருகுது. அதான் இந்தியா டுடே மணி போன்றவங்கலாம் நீங்கள் சீமானுக்கு அனுகூல சத்துருக்கள்னு சொன்னேன். விஜயே சீமானுக்கு அனுகூல சத்துரு தான். நம்ம சீமானை பற்றி கணிச்சதும் எதுவும் தப்பாக இல்லை, விஜயை பற்றி கணிச்சதும் இதுவரை எதுவும் தப்பாக இல்லை. மீண்டும் சொல்கிறேன், க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 போட்டால் ஒரு வாக்கு வலிமை உண்டு. 39 போட்டே நீங்கள் அதை சாதிச்சிருக்கணும். பாவம் கோட்டை விட்டுட்டீங்க. 214 போட முயற்சி பண்ணுங்க, கஷ்டம்தான், சிரமம்தான். நீங்கள் உங்கள் வியாபாரத்துக்கு மற்றவன் துணை நிற்க மாட்டான் என்றாலும் இதை தவிர ஒரு வழி இல்லை. இது 20 நாளைக்கு முன்னாடி இதைத்தானே சொன்னேன், இப்பவும் இதைத்தான் சொல்கிறேன். குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய விஜய், இதுதான் உங்களுக்கு வழி. வேறையும் வழிகள் இருக்குது, அதை நாம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்த ஆட்களை வச்சுருக்கீங்களே, கிரைசிஸ் டைமில் என்ன செய்யணும்னு தெரியாமல் குழம்பி போய் தவிக்கிறாங்க. தவிக்கட்டு
பரிதாப நிலைமையில இருங்க. விஜய் குழப்பவாதி, தினகரன் கமலாசன் மாதிரி. விஜய் சீமான் சுத்த வீரர், 214 அடிச்சு ஏறுறான் சீமான், 8-18 ஆக்கிடுவான்னு இன்னைக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாளைக்கு இந்தியா டுடே மணியே பேசுவார். விஜய் வெத்து வேட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு, தெளிவில்லை, சீமான் என்ன இருந்தாலும் தெளிவாக இருக்கிறாப்புல, நான் சொன்னது தவறு, சீமான் தான் ஏறி போவாருன்னு இந்தியா டுடே மணியை நாளைக்கு பேசுவார். பொறுத்திருந்து பாருங்க. அரசியலில் கிளியர் கட் ஸ்டாண்ட் வேணும், உறுதியான நிலைப்பாடு வேணும், இன்கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடாது, கன்சிஸ்டண்டாக இருக்கணும், தெளிவு வேணும். இதெல்லாம் இருக்கனால தான் துணை நடிகரான சீமான் மக்களவை தேர்தலில் 8% எடுத்திருக்கிறாரு. ஜெனரல் எலெக்ஷனில் 18% போக போறாரு. எந்த தெளிவும் இல்லாமல் குழப்பத்தின் உச்சத்தில் சுயநல அரசியல் பண்ற விஜய் பின்னடைவை தான் சந்திப்பாரு. உங்க பிராண்டிங் மாஸ்டர்ஸால உங்களை காப்பாற்ற முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் ப்ரோ, நான் பேசுறதெல்லாம் சகாதேவ மாதிரி பேசுறேன் ப்ரோ. நீங்க நேற்று வீடியோ கேட்டு பாருங்க. என் பேச்சு, உடல் மொழி, என்னோட உள்ள நேர்மை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ப்ரோ. புரிஞ்சுக்கிடுங்க ப்ரோ நான் யாருன்னு.